என்னோட அண்ணன், என்னோட தளபதி. என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான தோழர்களே, தோழிகளே, அனைவருக்கும் என்னுடைய உயிர் வணக்கம். ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம், இன்ஜினியரிங் டாக்டர் உருவாகிறதுக்கு 4-5 வருஷம். ஆனா ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. நம்ம ஏரியாவில் பள்ளிக்கூடம் வந்தா பிள்ளைங்களாம் மாறிடுவாங்கன்னாக்க கோயில் கட்டணும், சர்ச்சு கட்டணும். ஆனா ஒன்றும் நடக்கலையா? நீ அந்த பந்து தூக்கி அந்த பிள்ளைங்களை குத்தப்பாரு, அப்போ மாற ஆரம்பிச்சதுயா எல்லாமே. கத்தியோட பீச்சில் சுற்றி இருந்த பாலுக்கு போகிறோம், கிரவுண்டில் பழியா கிடக்குறானுங்களாமே. இதெல்லாம் யாரால டிராய் பண்ணாலையா, மைகிள்னாலையா? பிகிலே பிகில் மாறு விளையாடணும், பிகில் மாறு கப்பு ஜெயிக்கணும், பிகில் பிகில் பிகில். நீ உனக்காக ஆடுற, நம்ம சனங்களுக்காக தானே ஆடுற. அதனால தான் உன்னுடைய ஆட்டம் கொண்டாட்டமாவில் இருக்கு. நீ தான் அரசா? நான் யாருன்னு உனக்கு தெரியல, நீ யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை நடுவில் அவனுக்கும் எனக்கும் பிரச்சனை நடுவில் நீயா? இதை பாரு அரசு, அடுத்தவன் பிரச்சனையை நான் தொடர்றது கூட கிடையாது. ஆனால் ஆட்டம் கோதா போட்டி பந்தயம் வந்துட்டா சொல்லி அடிப்பேன், சும்மா கில்லி கில்லி மாதிரி. முடிவு பண்ணி இறங்கிட்டேன், ஃபீல் பண்ண மாட்டேன், பேக் அடிக்க மாட்டேன். ஒன்ஸ் பிகப் பண்ண ஆனா தான் போய்கின்னே இருப்பேன். நம்ம தேட்டரில் உன் படம் ஓடிச்சு, ஸ்க்ரீனு கீஞ்சிரும், ஜாகிரதை. நம்மளை டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். உன்னால் அது முடியாது, உன்னால் இது முடியாது, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு. எதுவுமே எடுத்துக்காதீங்க. உனக்குள்ள ஒருத்தன் இருப்பான், உனக்குள்ள ஒருத்தி இருப்பான். அவன் என்ன சொல்றான், அவன் என்ன சொல்றான், அது மட்டுமே எடுத்துக்கோங்க. மிஸ்டர் 2 வாழ்க்கையில் 2வது விஷயத்த பண்ணி 2வது இடத்துல உட்காந்து 2ன்னு பேர் எடுத்த உங்களுக்கே இவ்வளோ இருக்குதுன்னா, மெரிட்ல பாஸ் ஆகி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நம்பர் 1 கண்ட்ரியில் நம்பர் 1 கம்பெனியில் நம்பர் 1 சீட்டில் உட்காந்துருக்குற எனக்கு எவ்வளவு இருக்கும். சவால் விடும்போது ரொம்ப சாகுறதே விடணும். அது என்ன சொன்னீங்க? பிராண்டு பிராண்டு. அந்த பிராண்டை அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. உன் தலைவனை நான் எதிர்த்து நிற்கிறேன். உன் கட்சி ஜெயிச்சாலும் பரவாயில்ல, உன் தலைவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். அவனை எதிர்த்து நின்று நான் ஜெயிச்சு காட்டுறேன். நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எறிய உன்னை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். நமக்கான ட்ரெயின் வரணும்னா நம்ம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். என்ன நண்பா, எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. அப்புறம் யாரை சந்தோஷப்படுத்துவீங்க, யாருக்காக வாழ்வீங்க? கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். கிரவுண்டு மொத்தமும் உன்னோட ஆளுங்க இருக்கலாம், ஆனால் ஆடியன்ஸ் என்னமோ ஒருத்தர் தான் பார்ப்பாங்க. ஆட்ட நாயகன் கேள்விப்படுறியா? அவரு சீட்ல இல்லை சார், அதில் வந்து ஒருத்தன் உட்காருவான்ல, அவங்ககிட்ட தான் இருக்கு நம்ம பவர். அந்த ரகம் இந்த நதி போலே ஓடிக்கொண்டிரு. அந்த நதி மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளே எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையை மட்டும் செமையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரி போய்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? கில் them with your success, bury them with your smile. அவ்வளோதாங்க, அவ்வளோதான் மேட்ரு. நண்பா நண்பி, என்னோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்ன எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.